அரவிதாஸ் கேக்குது, நீங்க தொடருங்க. தென்புதிகை சாரலில் பிறந்து வந்த தமிழே, உன்னை என் இரு கண்ணாக போற்றிட எனக்கு வரமருள்வாயே. ஆன்றோர்களே, சான்றோர்களே, அறிவில் சிறந்த அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்றிருக்கின்ற யுக கவிஞர் ஐயா தன்முனையை தரணிக்கு அறிமுகப்படுத்தியவர் என்று சொல்லலாம். ஏனென்றால் அது நானூலி என்று கன்னடத்தில் இருந்தாலும் தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர். சங்க இலக்கியங்களில் இருந்து நாம் எடுத்துக்கொண்டோமானால் பல இலக்கியங்கள், பல செய்திகள் அப்படியே அது மருவி வந்து புது கவிதை வடிவில் ஹைக்குவாக வளர்ந்து இன்று உலகமெங்கிலுமே தன்முனை கவிதையாக பரிணமித்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது தமிழ் இலக்கியம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் ரொம்ப அருமையான ஒரு முத்தாய்ப்பாக இந்த தன்முனையை அவர் அறிமுகப்படுத்தினார் தமிழுக்கு. ஆக சிறப்பானதொரு வளமை மிக்க ஒரு கவி அமைப்பை, ஒரு இலக்கியத்தை இந்த சமுதாயத்திற்கு வழங்கினார். ஆக ஒரு கவிஞர், தன்முனை கவிஞர் ஒருத்தர் எழுதினார், 10 பேருக்கு அன்னதானம் செய்தேன், 10வது ஆளாய் முதியவர் சிரிப்பில் ஆண்டவன். 10 பேருக்கு அன்னதானம் செய்தேன், 10வது ஆளாய் முதியவர் சிரிப்பில் ஆண்டவன். இதுதாங்க தன்முனையினுடைய முத்தாய்ப்பு. இதை எழுதியவர் கவிஞர் ஜென்சி. என்ன அதாவது ஒரு இரக்கத்தில் ஒரு ஆன்மீகத்தை, ஒரு சமுதாயத்தை, சமுதாய கருத்தை இந்த மக்களுக்கு மிக எளிமையாக சொன்னார். எத்தனையோ அன்னதானங்கள் நடக்கின்றன, எல்லா அன்னதானங்களிலும் ஆண்டவனாய் இருக்கின்றார், அதிகாரங்கள் தான் இருக்கின்றது என்கின்ற வகையிலே இந்த கவிதையை அவர் படைத்தார். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய கவிதையாக இருந்தது. அதே போலவே அதிகமான அன்பு கூட அவலத்தையே தருகிறது, அளவுக்கு மிஞ்சிய அமுதமாகிய நஞ்சு, அளவுக்கு மிஞ்சிய அமுதமாகிய நஞ்சு அப்படின்னு நம்முடைய சிவகாமி நாகமணி சுந்தரி அம்மாள் அவர்கள் கவிதையை வடித்தார். ஆக இப்படி, அதாவது அளவுக்கு மிஞ்சி அன்பு என்பது ஒரு கட்டுப்பாட்டிற்கு அப்பால் பட்டதுங்க. அன்பே கட்டுப்பாட்டுக்கு அப்பால் பட்டது. ஆக அது அளவுக்கு அதிகமான நஞ்சாக இந்த சமுதாயத்தில் பார்க்கப்படுகிறது. ஆகவே தன்முனை கவிதைகள் இப்படிப்பட்ட கவிதைகளை நமக்கு வாரி வழங்கி கொள்கிறது. அதே மாதிரி பாருங்க, ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கவிதை, மேடைதோறும் உரிமை முழங்கிடுவார், என்னை உள்பட, உங்களை உள்பட, நம்மில் உள்பட, நம் அரசியல்வாதிகளை உட்பட, இன்று இலக்கியத்தில் பேசும் இலக்கியவாதிகள் உள்பட மேடைதோறும் உரிமையாக முழங்கிடுவார், இல்லத்தில் மட்டும் இனிக்க பேச தயங்கிடுவார். என்னங்க வேலாயுதம் ஐயா, வேலாயுதம் ஐயா இந்த கவிதையை வழங்கினார். சொல்லுங்க ஐயா. இப்படி ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட கவிதைகளை எல்லாம் தன்முனை கவிதைகள் இன்று நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. ஹைக்கூல தான் நிறைய சிந்தனைகளை நம்ம பாக்குறோங்க. அதை அப்படியே யோசிச்சு போனா சில நேரத்துல தூக்கம் வந்துடுது. இரவு நேரத்துல 2 மணிக்கு கூட தன்முனை கவிதைகள் நூலை எடுத்து படிக்கும் பொழுது அருமையான சிந்தனைகள் நமக்கு வருகிறது. இப்படிப்பட்ட சிந்தனைகள் பாருங்க, அது உண்மைதானங்க. இன்றைக்கு நிதர்சனமான உண்மைகளை தான் இந்த சமுதாயம் வரவேற்கிறது. இன்றைக்கு நிதர்சனமான உண்மைகளை தான் இளைய சமுதாயத்துக்கு நம்மை போன்ற கவிஞர்கள் வழங்கப்பட வேண்டும். அதைத்தான் முனைப்பாக நம்முடைய காணா கல்யாண சுந்தரனார் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு வழங்கினார். அவரை தொடர்ந்து மிக அழகான வழியிலே இளைஞர் ரெக்கார்டிங் போடணும். ஐயா கவிதைக்குள் வரலாமா? ஆரம்பிச்சிருங்க ஐயா.
எனவே இவ்வளவு சிறப்பு மொபைல் மட்டும் திருப்பி வைங்க. கரெக்டா தலைகீழா இருக்கு. கேக்குது, தெரியுதுங்களா? சரியாகி விட்டது. தொடருங்கள் ஐயா. தடைகள் பல வந்தாலும், எதிர்ப்புகள் எதிர்த்து நின்றாலும், சிறப்புமிக்க சிறகடிக்க ஆசையாக நாங்கள் இந்த தன்முனை கவிதையை வழிநடத்தி இருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது நாம் கவிதைக்கு செல்வோம். நேரம் காலம் அதிகமாகிவிட்டதால் நாம் இப்பொழுது கவிதைக்கு செல்வோம். நெறியாளர்கள் ஒவ்வொரு கவிஞரையும் அழைத்து கவிதை படிக்க அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், நாம் கவிதை வானில் சிறகடித்து பரப்போம் தன்முனை பட்டாம்பூச்சிகளாய். நன்றி ஐயா, நன்றி. நேரம் கருதி விரைவாக நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதல் கவியாக இலங்கையிலிருந்து நமது இளம் கவி பிரணவி பிரதீப் குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் சகோதரி. அனைவருக்கும் பிரியமான பிரணாவின் அகமகள் வந்தனங்கள். சிறகடிக்க ஆசை. தன்முனை 1. இருளை தாண்டிய இனிய விடியல். விடியல் பறவைகளுடன் வானில் சிறகடிக்கும் எனது. இருளை தாண்டிய இனிய விடியல். விடியல் பறவைகளுடன் வானில் சிறகடிக்கும் எனது. தன்முனை 2. நெஞ்சில் துணிச்சல், கண்ணில் நம்பிக்கை. இருந்தால் போதும் சிறை கூட வானமாகும். நெஞ்சில் துணிச்சல், கண்ணில் நம்பிக்கை. இருந்தால் போதும் சிறை கூட வானமாகும். தன்முனை 3. மழை பொழுதுகளில் அம்மாவின் மீன் குழம்பு. மனமும் மனமும் கலந்து மனதை சிறகடிக்க வைக்கின்றது. மழை பொழுதுகளில் அம்மாவின் மீன் குழம்பு. மனமும் மனமும் கலந்து மனதை சிறகடிக்க வைக்கின்றது. தன்முனை 4. பறவைகளுக்கு ஏன் சிறகுகள் என்று நான் வினவவில்லை. பயமின்றி சிறகடிக்க சிறகுகள் இல்லையே எனக்கு. பறவைகளுக்கு ஏன் சிறகுகள் என்று நான் வினவவில்லை. பயமின்றி சிறகடிக்க சிறகுகள் இல்லையே எனக்கு. தன்முனை 5. சமூக நலத்திற்காக சிறகடித்து பறந்த மானிடர்கள் அடுத்த தலைமுறை வாழ வழிவகுத்தனர். சமூக நலத்திற்காக சிறகடித்து பறந்த மானிடர்கள் அடுத்த தலைமுறை வாழ வழிவகுத்தனர். தன்முனை கவியரங்க கவி வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி இனிதே விடைபெறுகின்றால் பிரியமான பிரணா. பறவைகளுக்கு மிக அருமையான கவிதையை வாசித்தார். பறவைகளுக்கு சிறகு இருக்கிறது, பயமின்றி சிறகடிக்க சிறகில்லையே எனக்கு, சிறகடிக்க ஆசை. எத்தனை சிறகுகள் நமக்கு வந்தாலும் உண்மையிலேயே ஆசை என்ற சிறகுகளை அறுத்தெறிந்து விட்டால் இந்த சமுதாயத்தில் நாம் சிறகடித்து பறக்கலாம். நம்மை வாழ வைத்தவர்களும் நமக்கு வழிகாட்டியவர்களும் காணாதவர்களைப் போல ஆசை சிறகை அறுத்தெறிந்து விட்டதனால் இன்று பல சிறகுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். சிறகடிக்க ஆசை. அடுத்த கவிஞர். அடுத்ததாக நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் தாராபுரத்திலிருந்து கவிதா குமாரி அவர்கள். வாருங்கள் சகோதரி, கவிதையை இணைத்தாருங்கள். என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதோ எனது கவிதை. சிறகடிக்க ஆசை. 1. எண்ணங்களின் சிறகனிலே பல வண்ணங்கள். வண்ணங்களை வர்ணித்தேன், உருவாகியது கவிதை வானவில். 2. பரந்த வானில் உயர்ந்து பறந்தேன், விரிந்த சிறகால் வெற்றி உலகம் அறிந்தேன். 3. ஆகாயம் எனது, ஆசைகளும் புதிது. நம்பிக்கை வானில் நாளும் சிறகடிக்க ஆசை. 4. உதிர்ந்த சிறகு உயரப் பறக்காது, தன்னம்பிக்கை சிறகை வில் தரணி உனதே. 5. வைர நட்சத்திர கூட்டம் நடுவே தங்க நிலா, நாளும் நம் வாழ்வில் உலா வரும் வெற்றி விழா. நன்றி. அருமை அருமை கவிதா குமாரி தாராபுரம் அவர்களே. ஆகாயம் எனது, ஆசைகளும் புதிது. நம்பிக்கை வானில் நாளும் சிறகடிக்க ஆசை. நம்பிக்கை வானில் நாளும் சிறகடிக்க ஆசையாக இருப்பதனால்தான் நம்முடைய இணைப்பு
போனாலும் நம்பிக்கை வானில் நாம் இப்பொழுது சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறோம் என கூறி வாழ்த்துக்களை கூறி அடுத்த கவிஞரை வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்ம இணைப்பில் இருக்கிறார் கனடாவில் இருந்து சுதர்சனி ஜெயகரன் அவர்கள். அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பாருங்கள் சகோதரி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஆசானுக்கு வணக்கம். தன்முனை கவியரங்கம். சிறகடிக்க ஆசை. வானமுனது சிறகடி துணிந்து நம்பிக்கை வைத்தால் வழிகள் தானாக திறக்கும். தடைகளை தகர் சிகரம் தொடு, அடிமை சிறையை விலக்கி சவால்களுக்கு முகங்கொடு. பயம் விடு, உயரப்பெற துணிவு இருந்தால் வெற்றி நிச்சயம். முயற்சி செய், வெற்றி பெறு, உனக்கான பாதை உன் வழியில் உள்ளது. இலக்கு நோக்கு, வென்று காட்டு, எந்த செயலையும் உடனே செயற்படுத்து. நன்றி, வணக்கம். அருமை கவிஞரே, இலக்கை நோக்கு, வென்று காட்டு. இன்று இலக்கை நோக்கி இருப்பதனால் தான் இன்று நாம் வெற்றியோடு நாம் இருக்கின்றோம் என கூறி கவிஞருக்கு வாழ்த்துக்களை கூறி அடுத்த கவிஞரை வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் ஆத்தூர் சாகுல் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. அடுத்ததாக ஒரு சிறு அறிவிப்பு. ரவிஜி அவர்கள் அடுத்ததாக வாசிப்பதற்கு தயாராக இருங்கள். நான் வாசிக்கலாமா? ஐயா, நீங்கள் தொடங்கல். அனைவருக்கும் வணக்கம். முதல் கவிதை. சிறுவயது சுட்டித்தனம் வளர்ந்ததால் தொலைந்தது. சிறுவயது சுட்டித்தனம் வளர்ந்ததால் தொலைந்தது. நினைவுகளில் சிறகடித்து பறக்கும் மனது. சிறுவயது சுட்டித்தனம் வளர்ந்ததால் தொலைந்தது. நினைவுகளில் சிறகடித்து பறக்கும் மனது. 2. ஒரு பறவை என்னை கடந்து செல்கிறது. ஒரு பறவை என்னை கடந்து செல்கிறது. சிறகடித்து தொடர்கிறது எனது மனது. 3. பூக்களிடம் பேசும்போது சிறகடிக்கிறது மனது. பூக்களிடம் பேசும்போது சிறகடிக்கிறது மனது. பைத்தியக்காரன் என்று சொல்வதும் கேட்கிறது. பூக்களிடம் பேசும்போது சிறகடிக்கிறது மனது. பைத்தியக்காரன் என்று நீ சொல்வதும் கேட்கிறது. 4. நெடுநாள் பிரிந்திருந்த நண்பர்கள் சந்தித்தோம். நெடுநாள் பிரிந்திருந்த நண்பர்கள் சந்தித்தோம். பல கதைகள் பேசி சிறகடிக்கும் மனது. நெடுநாள் பிரிந்திருந்த நண்பர்கள் சந்தித்தோம். பல கதைகள் பேசி சிறகடிக்கும் மனது. 5. விண்மீன்களும் நிலவும் விளையாட்டு பொருட்கள். விண்மீன்களும் நிலவும் விளையாட்டு பொருட்கள். சிறகடிக்கும் மனதுக்கு ஏது தடைகள். விண்மீன்களும் நிலவும் விளையாட்டு பொருட்கள். சிறகடிக்கும் மனதுக்கு ஏது தடைகள். வாய்ப்புக்கு நன்றி. ஆத்தூர் சாகுல் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். உங்களுடைய கவிதைகளை தொடர்ந்து நான் படித்துக் கொண்டு அதன்படி என்னையும் நான் பகுத்து கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு கவிதையும் உளவியல் சிந்தனையோடு உங்களுடைய கவிதை இருப்பதை நான் உணர்கின்றேன். இன்றைய கவிதையும் அப்படித்தான் ஐயா. அதாவது யதார்த்தமாக மனிதர்களிடையே நாம் என்றால் நாம் கவிஞர்கள் அனைவருமே பட்டாம்பூச்சிகளாய் பறக்கின்றோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பூக்களிடம் நாம் பேசினால் கூட பைத்தியக்காரன் என்று நீ பேசுவது கேட்கிறது. உண்மையில் ஐயா, இந்த சமூகம் நம்மை அப்படித்தான் நினைக்கிறது. இருந்தாலும் பித்தர்கள் எல்லாம் சித்தர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். நாம் அனைவரும் வருங்கால சித்தர்கள் என கூறி அடுத்த கவிஞரை வரவேற்கிறேன். அடுத்ததாக ரவிஜி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து ஆகாசவாணி சுமி அவர்கள் தயாராக இருங்கள். ரவிஜி ஐயா அவர்களே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புதிய செயலருக்கு வாழ்த்துகள். இதோ கவிதைக்குள். சக்கர நாற்காலியில் நகரும் முதுமை, எண்ணத்தில் குறையவில்லை சிறகடிக்கும்
ஆசை. அடுத்தது, அன்னையின் தோளில் உறங்கிய பருவம் மீண்டும் குழந்தையாய் மாறிவிட ஏக்கம். அடுத்தது, தெருவோரக் கடையில் பொம்மை விமானம். அடுத்தது, சிறகினை விரித்து பறத்தலின் அவசியம். தான் எழுப்பிய சிறையில் தவத்தில் பட்டுப்புழு. அடுத்தது, உதிர்ந்த மலருடன் பறவை இறகு. தொடர்ந்து சிறகடிக்கும் வலசை பறவை. இது 6வதாக ஒன்று, இதுக்கு மட்டும் அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் நம்புகிறேன் கடைசியாக எழுதினது. இறகுகள் பிடுங்கி அலகுகள் உடைக்கும், புதிதாய் உருவெடுத்து சிறகடிக்கும் பருந்து. இது பருந்துடைய இயல்பு. முதுமை நெருங்குற காலத்துல என்ன செய்யும்னா அதனுடைய இறகுகள் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுரும். அது பாறையில கொத்தி கொத்தி தன்னுடைய அலகுகளை தானே உடைச்சுக்கும், ஓய்வெடுக்கும். ஓய்வெடுத்து மீண்டும் ஒரு விஸ்வரூப உருவெடுத்து அந்த புதிய சக்தியுடன் அது பறக்க துவங்கும், வேட்டையாட துவங்கும், அதனுடைய வாழ்க்கையை அடுத்த சுற்றை துவங்கும். அதனால இதை நான் வாய்ப்புக்கு நன்றி. ரவிஜி அவர்களுடைய குரல் வளம் மிக தெளிவாக இருக்கின்றது. இருந்தாலும் இடையிலே அப்பொழுது அவ்வப்போது முக்கியமான கருத்துக்கள் வரும்பொழுது தடை ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் நாங்கள் இவர் கவிதையை ஆரம்பத்தில் முதுமையோடு ஆரம்பித்தால் முடிக்கும் பொழுது வாழ்க்கையின் தத்துவமாக கழுகில் கொண்டு முடித்தார். ஆகவே இளமையில் சக்கரத்தில் தான் இன்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முதுமையின் சக்கரத்தில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இளமையின் நினைவுகளோடு என்று சொன்னார். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களை விட முதியவர்களாக இருக்கின்ற இளைஞர்களுடைய செயல்பாடுகள் தான் இந்த சமுதாயத்தை சீர்தூக்கி பார்க்கிறது. ஆகவே வாழ்த்துக்கள் கவிஜி. அடுத்த கவிஞரை வரவேற்போம். இவர் பிரான்சில் இருந்து நமது ஆகாசவாணி சுமி எனப்படும் சுமதி ரஞ்சன் அவர்களை அழைக்கிறோம். அதற்கு அடுத்ததாக யா மகேஷ் அவர்கள் தயாராக இருங்கள். வாருங்கள் சகோதரி அவர்களே, சுமதி ரஞ்சன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம் கூறி, சிறகடிக்க ஆசை. முதலாவது, சிட்டாகி பறக்கையில் சீராட்டும் தென்றலாக ஆசை, முட்டாகி மலரான மலர் மீது மோதுகின்ற தென்றலாக ஆசை. இரண்டாவது, தொட்டாலே சினுங்கும் தொட்டாச்சினுங்கி தொட ஆசை, பட்டு பூச்சியாய் பல்லக்கில் பவனி வர ஆசை. மூன்றாவது, புல்நுனி பனித்துளியை சேர்த்து வைக்க ஆசை, புல்நுனி பனித்துணியை சேர்த்து வைக்க ஆசை, சில்வண்டின் ஓசையிலே சிக்கிவிட ஆசை. நான்காவது, சுட்டெரிக்கும் சூரியனுக்கும் குடைபிடிக்க ஆசை, சுட்டெரிக்கும் சூரியனுக்கும் குடைபிடிக்க ஆசை, நட்டநடு ராத்திரியில் நிலாவில் நடனமிட ஆசை, நட்டநடு ராத்திரியில் நிலாவில் நடனமிட ஆசை. ஐந்தாவது, மொட்டைமாடி கோபுரங்களை கொளுத்திவிட ஆசை, மொட்டைமாடி கோபுரங்களை கொளுத்திவிட ஆசை, சிட்டுக்குருவியாய் சிறகடிக்க ஆசை, சிட்டுக்குருவியாய் சிறகடிக்க ஆசை. மிக நன்றி ஐயா. என்ன ஒரு புரட்சிகரமான கருத்து. கோபுரங்களை, எந்த கோபுரங்களை கொளுத்திவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, கோபுரங்களை கொளுத்திவிட ஆசை, கொளுத்தி விட்ட பிறகு அதில் சிட்டுக்குருவியை வாழ்க்கை வைக்க ஆசை என்று சொல்கிறார். உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய கருத்து. சின்ன சின்ன ஆசைகளில் வைர முத்துக்களாக வைரமான கவிதைகளை கொடுத்தவர் முடிவில் ஒரு புரட்சிகரமான கருத்தை சொன்னார். கோபுரங்களை கொளுத்தி விட ஆசை, அதில் சிட்டுக்குருவியை சிட்டுக்குருவிக்கு இடம் கொடுக்க ஆசை. சின்ன சின்ன ஆசை இல்லையம்மா, இது மிக பெரிய பெரிய ஆசை. கேட்பவர்களுக்கெல்லாம் இது இடி விழுந்த ஆசை. இந்த ஆசை வரவேற்கக்கூடிய ஆசை. அடுத்த கவிஞரை வரவேற்போம். சூரியனுக்கு புடைப்பிடிக்க ஆசை, என்ன அது முக்கியமான பெரிய ஆசை. நிலவில நடனமிட ஆசை. ரொம்ப ரசிச்சோம். சிறப்பு. வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் யா மகேஷ் அவர்கள். அவரை தொடர்ந்து காக்கா பார்த்திபன் அவர்களை தயாராக இருங்கள். பாருங்கள் யா மகேஷ் அவர்களே. அன்மியூட் பண்ணிக்கோங்க சகோதரரை கேட்கிறதா? அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்கள். கண்மணி கண்ணன் ஐயாவுக்கு அழைச்சிடுங்க. அவர் வரதுக்கு லேட் ஆனா கண்மணி கண்ணன் ஐயா தயாரா இருக்காரு. ஏன்னா ஒரு நிகழ்வுல இருக்காரு அவர். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அடுத்ததாக கண்மணி கண்ணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வாருங்கள். வணக்கம். இங்கு ஒரு ஆண்டு விழா நிகழ்விலே இடைவேளையிலே இந்த நம்முடைய தன்முனை கவியரங்கிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு நான் வெளியில் வந்து இணைகிறேன். கொஞ்சம் ஒலி இடையூறு இருக்கலாம், அனைவரும் பொருட்படுத்த வேண்டாம். என்னுடைய குரலில் அது அநேகமாக தெளிவாகவே கேட்கும் என்று நம்பிக்கையோடு என்னுடைய கவிதைகளை வாசிக்கிறேன். சிறகடிக்க ஆசை. கூடுடைத்து பட்டாம்பூச்சி குதூகலமாய் பறந்தது. வீடு இழந்த கவலையின்றி விழியில் இருந்து மறைந்தது. இரண்டாவது கவிதை. இரையோடு வந்து தாய்ப்பறவை அழைக்கின்றது. குறைவான சிறகோடும் குஞ்சு எழுந்தி பறக்க விழைகிறது. மூன்றாவது கவிதை. நூல் அசைவில் உயர்ந்து காற்றாடி பறக்கும் போது இயக்கும் சிறுவனுக்கு சிறகு முளைக்கிறது. நான்காவது கவிதை. புது நீரோட்டத்தில் மீன்களின் உற்சாகம். எதை பிடிக்கலாம் என்று பறந்தபடி கொக்கு. ஐந்தாவது கவிதை. திரியை பற்ற வைத்ததும் வானில் வண்ணச்சிதறல். பறந்து நெருங்கி ரசிக்க பரிதவிக்கும் இதயங்கள். நன்றி. அருமை கண்ணன் அவர்களே, மிகவும் சிறப்பான ஒரு கவிதை. அதாவது எந்தவித இடையூறும் இல்லாமல், இடையூறு வந்தாலும் நாங்கள் இடர் இல்லாமல் கவிதையை வாசிப்போம் என கூறி உங்களுடைய ஆண்டு விழாவினுடைய இடைப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு ஒரு அருமையான கவிதையை நீங்கள் அளித்தீர்கள். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அடுத்த கவிஞரை அழைக்கலாம். அடுத்ததாக சிங்கப்பூர்ல இருந்து நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் பார்த்திபன் அவர்கள். அவரை தொடர்ந்து வனஜா உதயகுமார் அவர்களை தயாராக இருக்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் பார்த்திபன் அவர்களே. மகேஷும் வந்துட்டாரு, அவரையும் பாத்துங்க. வணக்கம். நன்றி. சரிங்க. கேக்குதுங்களா? வணக்கம். கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாள் ஆகிவிட்டது. நான் கலந்து கொள்ளத்தான் ஆசைப்பட்டேன். சிம்பிளான ஒரு கவிதை தான். அயராது உழைக்க ஆசைப்பட்டதால் அயல் நாட்டில் உழைக்கிறோம். பிறந்த ஊரில் சிறகடிக்க ஆசைதான். நன்றி, வணக்கம். அயராமல் உழைக்க ஆசைப்பட்டதால் அயலகத்தில் உழைக்கின்றோம். ஆகவே சொந்த நாட்டில் சிறகடிக்க ஆசை. வாருங்கள் ஐயா, எங்களோடு சேர்ந்து நீங்களும் சிறகடியுங்கள். நாங்களும் இன்று சிறகடித்து பறந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த கவிதை வானில் பட்டாம்பூச்சிகளாக தன்முனை கவிதையில் காணா கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய வழிகாட்டுதலில். அடுத்த கவிஞர். நன்றி, வணக்கம். அடுத்ததாக யா மகேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் சகோதரரே. கவி ஆளுமைகளுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். தலைப்பை தேர்ந்தெடுக்காமல் நான் ஒரு சில கவிதைகளை அனுப்பிவிட்டேன். இப்பொழுதுதான் அந்த தலைப்பை எடுத்து சில கவிதைகள் எழுதியிருக்கிறேன். நான் வாசிக்கலாமா? வாசியுங்கள். சிறகடிக்க ஆசைப்பட்டு சிந்தனை சிறைக்குள் சிக்குகிறேன். சிறைவாசம் முடிந்தும் சிறகடிக்க சிறகுகள் இல்லை. சிக்கனமாய் செலவு செய்து சேர்த்து வைத்தேன் காசுகள். ஐயா ஒரு நிமிஷம், அந்த முதல் கவிதையை மறுபடியும் ஒரு முறை படிங்க. சிறகடிக்க ஆசைப்பட்டு சிந்தனை சிறைக்குள் சிக்குகிறேன். சிறைவாசம் முடிந்தும் சிறகடிக்க சிறகுகள் இல்லை. சிக்கனமாய் செலவு செய்து சேர்த்து வைத்த காசுகள். சிங்கார சென்னையை சிறகடிக்க ஆசை. மூன்றாவது. சிட்டுக்குருவி போல் சித்திரம் அவள். சிட்டுக்குருவி போல் சித்திரம் அவள். ஊர்க்குருவியுடன் உல்லாச சிறகடிக்க ஆசை. அடுத்து. உதிர்ந்த சிறகுகள்
சேகரிக்கும் சிறுமி. உதிர்ந்த சிறகுகள் சேகரிக்கும் சிறுமி. உயரே செல்ல சிறகுகள் உதிர்த்த பறவை. 5வது, சிந்திய வெண்மணிகள் சிப்பிக்குள் சேர்ந்தது. சிந்திய வெண்மணிகள் சிப்புக்குள் சேர்ந்தது. 10 மாதத்தில் குழந்தை சிறகடிக்க ஆசை. நன்றி. அருமை அருமை. எங்கய்யா நீங்க எல்லாம் போனீங்க இவ்வளவு நாள்? ஆனா கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய கண் பார்வையிலிருந்து மறைத்து விட்டீர்கள். இப்பொழுது மறுபடியும் வந்திருக்கின்றீர்கள். அவரை முத்தாய்ப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. சிந்தனை மிக்க கவிதைகளை வரைந்தார். வாழ்த்துக்கள் கவிஞரை, வாழ்த்துக்கள். அருமை அருமை அருமை. அடுத்த கவிஞரை அழைப்போம். ஒரு மாணவரா இருக்காரு. அது இல்லாம நம்ம நிர்வாக குழுவிலையும் இருக்காரு மகேஷ். வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கிறது. அவரின் கண்பட்டு முத்தான கவிதைகளை சொத்தாக கொடுத்தீர்கள். அந்த வித்துக்கு இந்த கவியரங்கம் உங்களுக்கு தலை வணங்குகிறது, வாழ்த்துகிறது. அடுத்த கவிஞரை வரவேற்போம். அடுத்ததாக நம்முடன் இணைப்பில் வருகிறார் வனஜா உதயகுமாரன் அவர்கள். அவருக்கு அடுத்ததாக இணைப்பில் தயாராக இருங்கள் லிங்கேஸ்வரி சத்தியசீலன் அவர்களே. சகோதரி வனஜா உதயகுமாரன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். பிதாமகனாருக்கும் இன்றைய தன்மனை கவிதை குழுமத்தினருக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது கவிதைக்கு செல்கின்றேன். சிறகடிக்க ஆசையென கூண்டு கிளிகள் ஆர்ப்பாட்டம். சிறகடிக்க ஆசையென கூண்டு கிளிகள் ஆர்ப்பாட்டம். இணங்கிய அரசோ கொடுத்தது பெரிய கூடுகள். இணங்கிய அரசோ கொடுத்தது பெரிய கூடுகள். சின்ன சின்ன ஆசைகள் சிறகடிக்க தொடங்கின. சின்ன சின்ன ஆசைகள் சிறகடிக்க தொடங்கின. மெல்ல மெல்ல மகிழ்ச்சியும் மனையிலிருந்து மறைந்தன. மெல்ல மெல்ல மகிழ்ச்சியும் மனையிலிருந்து மறைந்தன. விந்தை உலகம் இது, விபரீதங்கள் பல உண்டு. விழிப்போடு சிறகடித்தால் விண்ணை தொட்டிடலாம். விழிப்போடு சிறகடித்தால் விண்ணை தொட்டிடலாம். போரில்லா உலகை தேடி சிறகடித்து விண்ணை தொட்டேன். போரில்லா உலகை தேடி சிறகடித்து விண்ணை தொட்டேன். முட்டி மோதும் நட்சத்திரங்களில் நசியுண்டு தரை வந்தேன். முட்டி மோதும் நட்சத்திரங்களில் நசியுண்டு தரை வந்தேன். கடைசியாக, காதல் விதையால் சிறகுகள் முளைத்தன. காதல் விதையால் சிறகுகள் முளைத்தன. சாதி புட்களால் சிறகொடிந்து மடிந்தன. சாதி புட்களால் சிறகொடிந்து மடிந்தன. சந்தர்ப்பத்துக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி. அருமை கவிஞரே, மிக அருமையான கவிதை. அதாவது இயற்கையையும் சொன்னீர்கள், மனித குலத்தினுடைய செயல்பாட்டையும் சொன்னீர்கள். இன்று 14வது தேதியான காதலை பற்றியும் அழகாக சொன்னீர்கள். எத்தனை காதல்கள் இந்த சாதிய சிறை புட்களால் சிறைபிடிக்கப்பட்டு மறைந்தன. ஆக உண்மையான காதலுக்கு உலகத்தில் மதிப்பு இல்லை. சாதியத்தால் மடிந்த காதல் தான். காலமெல்லாம் காதல் வாழ்கிறது. ஆகவே காதல் வாழ்கிறது, காதலர்கள் வாழ்ந்ததில்லை என கூறி மிக அருமையான கவிதையை இந்த சமுதாயத்திற்கு அளித்தீர்கள். உங்களை இந்த தன்முனை கவிதை வாழ்த்துகிறது, வணங்குகிறது தாயே. அடுத்த கவிஞரை வரவேற்போம். நன்றி ஐயா. அடுத்ததாக நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் லிங்கேஸ்வரி சத்தியசீலன் அவர்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் ரேணுகா பிரதீப் குமார் அவர்களை தயாராக இருக்கும்படி அறிவுறுத்துகிறோம். வாருங்கள் லிங்கேஸ்வரி சத்தியசீலன் அவர்களே. அன்மியூட் பண்ணுங்க மேடம். அம்மா கேக்குதுங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களேன். மியூட்ல இருக்கு. நீங்க சொன்னா எப்படி கேட்கும்? இல்ல நானும் மைக்ல. காலதாமதம் எடுப்பதால் அடுத்தவரை அழைக்கலாம் என்று இருக்கிறேன். வாருங்கள் டாக்டர் ரேணுகா பிரதீப் குமார் அவர்கள். வேலவனுக்கும் ஆசானுக்கும் இன்று சபை நிறைந்த கவிஞர்களுக்கும் எல்லோருக்கும் எனது இனிய வணக்கங்களை கூறிக்கொண்டு, சிறகடிக்க ஆசை. கவிதை வானில் சிறகடிக்க ஆசை. கவிதை வானில் சிறகடிக்க ஆசை. உங்கள் ரேகாவின் மிகச்சிறிய பேராசை. உங்கள் ரேகாவின் மிகச்சிறிய பேராசை. தன்முனை 1.
வானில் வட்டமிட்டு சிறகடிக்க ஆசை. வானில் வட்டமிட்டு சிறகடிக்க ஆசை. அடுப்பங்கரையில் பொசுங்கிய அப்பத்தாவின் நிறைவேறா கனவு. அடுப்பங்கரையில் பொசுங்கிய அப்பத்தாவின் நிறைவேறா கனவு. தன்முனை 2. தோகை விரித்தாட ஆசைப்படும் கழுகு. தோகை விரித்தாட ஆசைப்படும் கழுகு. வானில் உயரப் பறக்க ஆசைப்படும் மயில். வானில் உயரப் பறக்க ஆசைப்படும் மயில். தன்முனை 3. வானத்து நிலவோடு நள்ளிரவு வாகனப் பயணம். வானத்து நிலவோடு நள்ளிரவு வாகனப் பயணம். சிறகு விரிக்கத் தேவை நீயும் ராஜாவின் கீதங்களும். சிறகு விரிக்கத் தேவை நீயும் ராஜாவின் கீதங்களும். தன்முனை 4. மீண்டும் ஒருமுறை பள்ளியில் பயின்றிட ஆசை. மீண்டும் ஒருமுறை பள்ளியில் பயின்றிட ஆசை. கவலைகள் அற்று கருவறை புகுந்திட ஆசை. கவலைகள் அற்று கருவறை புகுந்திட ஆசை. தன்முனை 5. அவனின் ஆசைக்காக வெட்டப்படும் எனது சிறகுகள். வெட்டப்படும் எனது சிறகுகள். வேதனைகளை விழுங்கிச் சிரிக்கும் பெண்களில் ஒருத்தியாக நான். வேதனைகளை விழுங்கிச் சிரிக்கும் பெண்களில் ஒருத்தியாக நான். நன்றி. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வாழ்வியலை மிக அழகாக எடுத்து சொன்னார். உண்மையிலேயே என்னுடைய வாழ்வோடு இந்த கவிதை மிக சரியாக பொருந்தி இருக்கிறது. 2 வரி மட்டும்தான். அந்த 2 வரி எது என்று சொன்னால், மீண்டும் ஒரு முறை பள்ளியில் பயின்றிட ஆசை. 60 வயதுக்கு பிறகு 2018 என்னுடைய பணிமுப்பை முடித்துவிட்டு நான் மறுபடியும் கல்லூரிக்கு செல்லாமலேயே தொலைதூர கல்லூரியில் பயின்று நான் தேர்வு எழுதும் போது சரியாக 11 மணிக்கு எனக்கு தூக்கம் வந்து விட்டது. 11 மணிக்கு தூக்கம் வந்து விட்டது. இன்ஸ்பெக்டர் தட்டி எழுப்பினாரு. சொன்னேன் 60க்கு மேல வந்து படிக்கிறேன்பா அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னார், மீண்டும் ஒரு முறை பள்ளியில் பயின்றிட ஆசையா அப்படின்னு கேட்டாரு. ஆக அந்த அனுபவங்களை மிக அழகாக எடுத்து சொன்னார். இதுதாங்க வாழ்வியல் அனுபவம். சின்ன சின்ன வார்த்தைகளில் சின்ன அனுபவங்களில் கவிதைகளை புகுத்துவது, மற்றவர்களுக்கு அதன் சுவையை எடுத்து சொல்வது, உணர்வுகளை எடுத்து சொல்வது உண்மையிலேயே கவிஞர்களுக்கு மட்டும்தான் சிறப்பு. அதுவும் சங்ககால கவிஞர்களை அடுத்து தன்முனை கவிஞர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். மறுபடியும் கவலைகளற்று கருவறை புகுந்திட ஆசை. கவலைகளற்று கருவறை புகுந்திட ஆசை. இந்த ஆசை அறிவியல் உலகம் மறுபடியும் நம்மை அழைத்து செல்லுமா என நாம் வியந்து பாராட்டலாம், வியக்கலாம். உண்மையிலேயே இது ஒரு அறிவியல் கருத்துக்கு அடித்தளமாகவும் இருக்கலாம் ரேகா அவர்களே. ஆக உங்களுடைய கருத்து அறிவியல், சமுதாய, உளவியல் நிறைந்த கருத்து. வாழ்த்துக்கள். அடுத்த கவிஞரை அழைக்கலாம். மிக்க நன்றி. அடுத்ததாக லிங்கேஸ்வரி சத்யசீலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதற்கு அடுத்ததாக இளையரசன் ராஜமாணிக்கம் அவர்களை தயாராக இருக்கும்படி அறிவுறுத்துகிறோம். வாருங்கள் லிங்கேஸ்வரி சத்யசீலன் அவர்களே, தங்களது இணைப்பை அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் அம்மா, இணைப்பை அன்மியூட் செய்து கொண்டு கவிதை படியுங்கள். உங்க செல்போன்ல வந்து அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சரியா இருக்குமா? தன்முனை கவிதை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருப்பதற்கும் நெறியாளருக்கும் என் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய முதல் கவிதை தன்முனை கவிதை. முதல் கவிதை கடற்கரையில் பாதச்சிறகுகள். கடற்கரையில் பாதச்சிறகுகள் ஈரச்சித்திரம் வரைந்தது. கடற்கரையில் பாதச்சிறகுகள் ஈரச்சித்திரம் வரைந்தது. காதலர்களுக்கு அச்சதை தூவியது பொங்கும் நுரைப்பூக்கள். காதலர்களுக்கு அச்சதை தூவியது பொங்கும் நுரைப்பூக்கள். 2. தூக்கம் கலைந்த சேவல்
தூக்கம் கலைந்த சேவல் விடியலுக்கு கட்டியம் கூறியது. சிறகடித்து பறக்கும் கதிரவனை வரவேற்க. சிறகடித்து பறக்கும் கதிரவனை வரவேற்க. மூன்றாவது, காதல் பறவைகளே கனவு காணுங்கள். காதல் பறவைகளே கனவு காணுங்கள். சிலிர்த்து உதருங்கள் சாதி சிறகுகளை. சிலிர்த்து உதருங்கள் சாதி சிறகுகளை. என்னுடைய 4வது, நிலவு பெண் முகம் பார்க்க. நிலவு பெண் முகம் பார்க்க பறவைகள் சிறகை விரித்து துரத்துகிறது. பறவைகள் சிறகை விரித்து துரத்துகின்றது பஞ்சு மேகத்தை. நிலவு பெண் முகம் பார்க்க பறவைகள் சிறகை விரித்து துரத்துகின்றது பஞ்சு மேகத்தை. 5வது, மருண்ட விழிகளின் சிறகசைவில் மருண்ட விழிகளின் சிறகசைவில் மயங்கியது காதலர் உள்ளம். வாலிப வயதின் ஏக்கம் வசந்தத்தை தேடும். வாலிப வயதின் ஏக்கம் வசந்தத்தை தேடும். நன்றி, வணக்கம். அருமை அருமை. வாலிப வயதில் வசந்தத்தை தேடுகின்ற உங்களுடைய அருமையான காதல் கவிதைகளில் முத்தாய்ப்பாக ஒன்றை நான் தேர்ந்தெடுத்தேன். காதல் பறவைகளே காதல் பறவைகளே கனவு காணுங்கள். காதல் பறவைகளே காதல் பறவைகளே கனவு காணுங்கள். வாழ்க்கை வேண்டும் என்று என்பதற்காக அல்ல. சிலிர்த்து உதருங்கள் சாதிய சிறகுகளை. சாதிய சிறகுகளை சிலிர்த்து ஒதுக்கிவிட்டால் காதல் இந்த தேசத்தில் வாழும் என அழகாக காதலர்களுக்கு காதல் கவிதையோடு சமுதாய கருத்துக்களையும் சாதிய கருத்துக்களையும் இந்த கவியரங்கில் நீங்கள் சிலிர்த்து விட்டதனால் உதிர்ந்த உங்கள் சிறகுகளை நாங்கள் பொறுக்கி எடுத்து வைத்துக் கொள்கின்றோம் உங்களுடைய நினைவாக என கூறி அடுத்த கவிஞர்களை வரவேற்போம். நன்றி சார். நன்றி நன்றி. அடுத்ததாக நம்முடன் தொடர்ந்து கவிதை பாட வருகிறார் சிங்கப்பூரிலிருந்து இளையரசன் ராஜா அவர்கள். அவர்களுக்கு அடுத்ததாக தங்கத்தமிழ் வளையாபதி அவர்களை தயாராக இருக்க அறிவுறுத்துகிறோம். வாருங்கள் இளையரசன் ராஜா அவர்களே. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தரக்கூடிய டாடோ சந்திரகலா அவர்களுக்கும் திருவாளர் கவிச்சுடர் நானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் இந்த தலைமையேற்று நடத்தக்கூடிய ஐயா ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் என்னோடு கவி பாட வந்திருக்கும் அனைத்து கவி பெருமக்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். தன்முனை கவிதை, தலைப்பு சிறகடிக்க ஆசை. முதல் கவிதை. சிறகடிக்க ஆசையில் படர்ந்தது பாகற்கொடி, பந்தலிட்டு கட்டினான் வீட்டு தோட்டக்காரன். இரண்டாவது கவிதை. சிறகடிக்க மறந்த கண்ணிமைக்கா பார்வை, பறந்து திரிகிறேன் காதல் தேசத்தில். மூன்றாவது கவிதை. சிறகடித்து பாய்ந்து வந்த அவள் விழியன்பு, பட்டதும் சருகாகி மிதக்கிறேன் காற்றில். நான்காவது கவிதை. இதழ் விரித்த மலர்களே, சருகுண்டே தவிக்கிறது அவள் கூந்தலில் தோரண மாலையாக. ஐந்தாவது கவிதை. என்னை கண்ட போதெல்லாம் சிறகொண்டின்றே போகிறது கூட்டுக்குள் தவிக்கும் அவளது இதய பறவை. நன்றி, வணக்கம். எல்லாம் அவளது இதய பறவையில் உங்களுடைய சிறகு மாட்டிக்கொண்டது. பலருடைய சிறைகளில் பலருடைய இறகுகள் மாட்டிக்கொண்டு இன்று தவிக்கிறது. ஒரு அருமையான உவமையத்தோடு சங்க இலக்கியத்தை உணர்த்துகின்ற வகையிலே ஒரு கவிதையை நீங்கள் தன்முனையில் கொடுத்தீர்கள். சிறகடிக்க ஆசையில் படர்ந்தது பாகற்கொடி. பாகற்கொடி சிறகடிக்க ஆசைப்படுமா? படலாமா? பட வேண்டுமா? படுமா? பந்தலிட்டு கட்டினான் வீட்டு தோட்டைக்காரன். பந்தலிட்டு கட்டினான் வீட்டு தோட்டைக்காரன். இல்லை என்றால் இந்த பாகற்கொடி அடுத்தவன் வீட்டிற்கு சென்று பாகற்காயை தந்துவிட்டு. ஆகவே அதோ ஒரு கட்டுப்பாட்டோடு, சங்க இலக்கியத்தில் அதுதான் கட்டுப்பாடு. ஒரு பாறை மேல ஒரு கொடி படர்ந்துச்சு. அந்த கொடி கொஞ்ச நேரத்துல அருமையா இதுன்னு படர்ந்துச்சு. திடீர்னு பார்த்தா யானை மேல எழுந்த உடனே கொடியெல்லாம் அறுந்து போயிடுச்சு. இதுதான் வாழ்க்கை. ஆசைப்படுங்கள், ஆசைப்படுங்கள், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதீர்கள். அதனால்தான் அவர் சொன்னாரு, பந்தலிட்டு கட்டினான் வீட்டு தோட்டைக்காரன். ஆகவே தயவு செய்து பாகற்கொடிகளே
உங்களுக்குள் நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள், ஆனால் சிறகடித்து பறக்க ஆசைப்படுங்கள் என கூறுகின்றார் கவிஞர். வாழ்த்துக்கள் ராஜா அவர்களே. ராஜாவின் இசை போல உங்கள் கவிதையும் மிக சுவையாக இருக்கிறது. எங்களுக்கு இன்னும் இன்னும் நான் சொல்லுவேன், இருந்தாலும் நேரம் இல்லை என்ற காரணத்தினால் அடுத்த கவிஞருக்கு வழிவிட அழைக்கின்றேன். அடுத்த கவிஞர் நம்முடன் கவி பாட வருகிறார் தங்க வளையாபதி அவர்கள். அவருக்கு அடுத்ததாக தனராஜ பாப்பண்ணன் அவர்களை தயாராக இருக்கும்படி அறிவுறுத்துகிறோம். வாருங்கள் தங்க வளையாபதி அவர்களே. ஒரு இல்லைங்களா? அடுத்தது அழிங்க. அவர் வரலன்னா அடுத்தது இணைப்பில் இருக்கிறார். ஐயா பாட தயாராக இருக்கிறீர்களா தங்க வளையாபதி ஐயா அவர்களே? வாங்க, ஒரு நிமிஷம் இருக்கு. கட்டானாலும் மறுபடியும் நீங்க வணக்கம் ஐயா. வாங்க வாங்க, வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்முடன் இணைப்பில் இருக்கிறார்கள் மறுமலர்ச்சி பாலகுருசாமி அவர்கள். பாருங்கள் ஐயா, தங்கள் கவிதையை இணைத்தாருங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இணையத்தில் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும் தன்முனை கவிதையை வாழ்த்துகிறேன். என் முதல் தன்முனை கவிதை சிறகடிக்க ஆசைதான் வானெங்கும் புகை மண்டலம். சிறகடிக்க ஆசைதான் வானெங்கும் புகை மண்டலம், மலரும் நினைவுகள் வந்து வந்து போகிறது. 2 பட்டாம்பூச்சி சிறகடித்தது, மலரில் அமர்ந்தும் பறந்தது, மரங்களும் காய்த்தது, மனத்தை உருவாக்கியது. பட்டாம்பூச்சி சிறகடித்தது, மலரில் அமர்ந்து பறந்தது, மரங்களும் காய்த்தது, மனத்தை உருவாக்கியது. 3 பார்த்தும் சிரித்தேன், பார்த்தும் சிரித்தேன், இதயத்தை தந்தேன், தினந்தோறும் மடியில் தவழும் மலரின் முகத்தை கண்டேன். வயலோர 4 வயலோரத்தில் நாணல் நிமிர்ந்து நிற்கிறது, நுழலின் ஒளியால் தாளாட்டி மகிழ்கிறது. வயலோரத்தில் நாணல் நிமிர்ந்து நிற்கிறது, நுழலின் ஒளியால் தாளாட்டி மகிழ்கிறது. 5 தெளிந்த நீரில் தேவதையை கண்டேன், வானில் முழு நிலவாய் நீரில் நிழலாய் நீந்தினாள். தெளிந்த நீரில் தேவதையை கண்டேன், வானில் முழு நிலவாய் நீரினில் நிழலாய் நீந்தினாள். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு ஐயா. மியூட் அடிக்கல தலை கவிஞர் மியூட் எடுத்துருங்க. ஐயா கேக்குறதா? மியூட் எடுத்துருங்க. மியூட் எடுத்துருங்க ஐயா. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கம்மா? இன்னும் ஒரு 4 பேர் இருக்கிறோங்க ஐயா. சரி சரி. சரி சரி எடுபட்டு. ஐயா தொடருங்கள். அழகுதாஸ் ஐயா. இணைப்பில் இருக்கிறார். சரியாக விளங்கவில்லை ஐயா. கேட்கவில்லை ஐயா, கேட்கவில்லை. கேட்கல. நீங்க காதுல இருந்து அந்த இதை எடுத்துருங்க. இப்ப பேசுங்க. இப்ப பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குது. கேக்குது.
மற்றவர்களை நம்பினால் வாழ்க்கை இப்படித்தான். நாம் மேலாக இருந்து கவிதை பாடினால் உண்மையிலேயே கவியரங்கம் சிறப்பு தான். இருந்தாலும் பரவாயில்லை, முயற்சிப்போம். அடுத்த கவிஞரை வரவேற்போம். இவரை பத்தி சொல்லுங்க. மறுமலர்ச்சி படிச்சுட்டாரு, அவரை பத்தி சொல்லலையே எதுவுமே. கமெண்ட்ஸ். மறுமலர்ச்சி பாலகுருசாமி ஒரு கவிதை படிங்க. பாலகுருசாமியுடைய கவிதையில் நாணலை பற்றி மிக சிறப்பாக ஒரு கவிதை எழுதினார். நாணல் நிமிர்ந்து நின்றாலும் அதனுடைய ஓசை சிறகடித்து பறக்கிறது என்ற காரணத்தினால் அது சிறகடித்து பறந்தது என்று சொன்னார். பொதுவாக 5 கவிதைகளிலுமே அவரினுடைய செயல்களில் மகிழ்ச்சியாக இருந்தார். அந்த மகிழ்ச்சி தான் சிறகடித்து பறந்து சிறகடிக்க ஆசையாக இன்னும் இருக்கிறது என்று சொன்னார். அடுத்த கவிஞரை வரவேற்போம். அடுத்ததாக நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் சுவிட்சர்லாந்திலிருந்து ஜெகன் அப்புத்துரை அவர்கள். அவர்களுக்கு அடுத்ததாக பாலம்மாள் பொன்னுசாமி அவர்களை இணைப்பில் இருக்குமாறு அழைக்கிறோம். வாருங்கள் ஜெகன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். நேரடியாகவே கவிதைக்குள் செல்கிறேன். தாமதமாக வந்ததுக்கு மன்னிப்பு கோருகிறேன். வெளியால வேறு அளவில் இருந்தால தாமதமாக வந்துவிட்டேன். நேரடியாகவே கவிதைக்குள் செல்கிறேன். மாடி வீட்டில் உறங்கும் கனவு, பாதி நித்திரையில் குடிசைக்குள் ஒழுக்கு, அவளின் குடைக்குள் இணைந்திடும் ஆசை, வில்லன் போல என்னை பார்க்கிறாள். முற்றத்து பூக்கள் அழகாக இருந்தது, செடிகள் வைப்பதற்கு இடமில்லா வீடு, நனைவதை தவிர்க்க மரத்தின் கீழ் ஒதுங்கினேன். குளிர்கால கிளைகள் இலைகளை இழந்திருக்கும், அருவியின் ஓசை கேட்க இன்பம், பழுதான குழாயில் சொட்டும் தண்ணீர். நன்றி, வணக்கம். நல்ல கவிதையை கொடுத்தீர்கள். மழையில் நனைவதை தவிர்க்க மரத்தின் அடியில் ஒதுங்கினேன். மரம் வந்து உதிர்த்தது மழை துளியை, மறுபடியும் அதில் நனைந்தேன் என்கின்ற ஒரு சிறப்பான கவிதையை. அதுதான் சிறகடிக்க ஆசை. சின்ன சின்ன ஆசை, அது சிறகடிக்க ஆசை. மழை நனைந்தாலும் மரத்தின் கீழ் ஒதுங்கினாலும் அதனுடைய சிலிர்ப்பில் எனக்கு சிறகடிக்க ஆசை என்று தன்னுடைய ஆசையை மிக அழகாக வருத்தினார். வாழ்த்துக்கள். அடுத்த கவிஞரை வரவேற்போம். அடுத்ததாக பாலம்மாள் பொன்னுசாமி அவர்களே கவி பாட அழைக்கிறோம். பாருங்கள் பாருங்கள் அம்மா. அம்மா, நான் பார்வையாளர் தான், அந்த கவிதை வாசிக்கல. அப்படிங்களா? சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஐயா, அடுத்ததாக எனது கவிதையினை நான் இவ்விடம் பதிவிடுகிறேன். நான் உங்களுடன் டாடோ சேகா சந்திரகலா. சிறகடிக்க ஆசை. புத்தக இடுக்கில் படிமம் கொண்ட மயிலிறகு, புத்தக இடுக்கில் படிமம் கொண்ட மயிலிறகு, படபடத்து விரித்தது பள்ளியில் வருடிய நினைவுகள். 2, குருதி சொட்ட குத்திய வலி பறந்தது, குருதி சொட்ட குத்திய வலி பறந்தது. நெட்வொர்க் வரல உங்களுக்கு? ஒரு 5 நிமிஷம். இல்ல வேண்டாம். இது வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசினாலும் வந்துடும். வருவாங்க, மறுபடியும் வருவாங்க. தொடர்புல இருக்காங்களா? தொடர்புல வந்துட்டாங்களா? இல்ல, வெளியால போயிட்டாங்க. வந்துட்டாங்க இருக்கிறாங்க. சரி சரி. குருதி சொட்ட குத்திய வலி பறந்தது, அவர்களுடைய குரலும் மறந்தது. எங்களது நெறியாளர் வரும் வரை எங்களது செயல் தலைவர் தன்னுடைய கவிதைகளை வாசிக்கலாமே. வந்துட்டேன்.
வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, வாய்ஸ் வருது இல்ல. சரி. ஐயா, என்னோட கவிதை வாசிக்குமா? வாசிங்க ஐயா, வாசிங்க வேலாயுதம் ஐயா. ரைட்டுங்க ஐயா. அனைத்து ஆளுமைகளுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளோடு என்னுடைய கவிதைக்குள் நுழைகிறேன். சிறகடிக்க ஆசை. பூக்கவில்லை என்பதற்காக வண்டு சிறகுகளை முறித்துக் கொள்வதில்லை. மனிதா, நீ மட்டும் ஏன் சிக்குண்டு தவிக்கிறாய்? இரண்டாவது கவிதை. என்னவள் கால் தடம் பட்டதும் கற்கண்டாய் இனிக்குது கடல் நீர். அவள் கரம் பற்றியே வாழ்ந்திட துடிக்குது மனசு. மூன்றாவது கவிதை. ஜவ்வு மிட்டாய் கடிகாரத்தில் நேரம் பார்க்க ஆசை. ஜவ்வு மிட்டாய் கடிகாரத்தில் நேரம் பார்க்க ஆசை. குட்டி போடும் மயிலிறகை புரட்டி பார்க்க ஆசை. அடுத்த கவிதை. சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே எழுதுகிறார். சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே எழுதுகிறார். சிந்தனை சிறகு முளைத்து தன்முனை கவிதையாய் பறக்கின்றன. என்னுடைய இறுதி கவிதை. எதையும் கொடுக்காமலே கோட்டைக்குள் நுழைய ஆசை. எதையும் கொடுக்காமலே கோட்டைக்குள் நுழைய ஆசை. நோட்டோவை பின்தள்ளவே மூச்சு முட்டுகிறது நேர்மையாளனுக்கு. வாய்ப்புக்கு இனிய நன்றி. அருமையான சமுதாய கருத்துக்களை மிக அழகாக சொன்னீர்கள் வேலாயுதம் ஐயா. இதுல மனிதா, நீ மட்டும் ஏன் சிக்குண்டு தவிக்கிறாய்? சிறகடிக்க ஆசைதான் எங்களுக்கு. ஆனால் மனிதா, நீ மட்டும் ஏன் சிக்குண்டு தவிக்கிறாய்? சிந்தனையில் சிக்குண்டோம், செயல்பாட்டில் சிக்குண்டோம், எங்களுடைய தலைமைகளிலே நாங்கள் சிக்குண்டோம், இல்லத்திலே சிக்குண்டோம். இப்படி பல சிக்கல்களில் நாங்கள் சிக்குண்டாலும் உண்மையிலேயே தன்முனை கவிதைகள் எங்களுக்கு வழங்கிய சிறகடிக்க ஆசையிலே நாங்கள் இன்னும் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கின்றோம் என கூறுவதோடு இல்லாமல், அது என்ன ஆசை உங்களுக்கு? ஜவ்வு மிட்டாய் கடிகாரத்தில் நேரம் பார்க்க ஆசை. ஏனென்றால் அதில் முள் இருக்காது. அதில் முள் இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு ஜவ்வு மிட்டாய் எப்பொழுதுமே இனித்து கொண்டே இருக்கும். அதே போல குட்டி போடும் மயில் இறகை புரட்டி பார்க்க ஆசை. குட்டி போடும் மயில் இறகை புரட்டி போட ஆசை. உண்மையிலேயே அது மிக அருமையான ஆசைதான். எங்களுக்கும் ஆசைதான். கவியரங்கம் முடித்த பிறகு நாங்களும் மயில் இறகை புரட்டி போட்டு பார்த்து அது என்னவென்று உங்களுக்கு சொல்லுகிறோம். வாழ்த்துக்கள் கவிஞர் ஐயா வேலாயுதம் அவர்களே. அடுத்த கவிஞரை வரவேற்போம். நன்றி நன்றி ஐயா. இணைப்பு கட்டாகி விட்டது. மீண்டும் எனது கவிதையினை தொடர்கிறேன். வாங்க வாங்க, ஆரம்பத்துல ஆரம்பிங்க. சரிங்க ஐயா, துவங்குங்கள். முதலில் இருந்து துவங்குங்கள். கவிதை 1. புத்தக இடுக்கில் படிமம் கொண்ட மயிலிறகு படபடத்து விரித்தது பள்ளியில் வருடிய நினைவுகள். குருதி சொட்ட குத்திய வலி பறந்தது நெஞ்சங்கூட்டில் சிறகெடுத்தது பசுமையாய் அவன் பெயர். கரை கண்ட களிப்பில் களமேறிய கதியிலிகள் சிறை கொண்ட சீதைகளாய் அகதிகள் முகாம்களில். கரை கண்ட களிப்பில் களமேறிய கதியிலிகள் சிறை கொண்ட சீதைகளாய் அகதிகள் முகாம்களில். சிறகடிக்கும் ஆசையில் சிறகுடிந்தும் பறந்தது. சிறகடிக்கும் ஆசையில் சிறகுடிந்தும் பறந்தது ஏற்றுமதிக்காய் விமானம் ஏறிய கூண்டு கிளிகள். முண்டியடித்தது மனம் பந்தியில் பரப்பிய பதார்த்தங்கள். முண்டியடித்தது மனம் பந்தியில் பரப்பிய பதார்த்தங்கள். கண்டித்து தாளிட்டது விந்தை வியாதிகளின் யதார்த்தங்கள். கண்டித்து தாளிட்டது விந்தை வியாதிகளின் யதார்த்தங்கள். நல்வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி ஐயா. அருமையான கவிதை. நல்ல அருமையாக இருந்தது. அதாவது குருதி சொட்ட குத்திய வலி பறந்தது. குருதி சொட்ட குத்திய வலி பறந்தது. நெஞ்ச கூட்டில் சிறகடிக்குது நினைவால் அவர் நினைவு, அல்லது நெஞ்சத்தால் அவர் நினைவு அப்படின்னு சொன்னீங்க.
உண்மையிலேயே நமக்கு நேசிக்கப்பட்டவர்கள் நம்ம எவ்வளவுதான் குத்தினாலும், எவ்வளவுதான் ரத்தம் சிந்தினாலும், அந்த நேசிப்பின் வாசிப்பில், அந்த நேசிப்பின் பாசத்தில் அந்த வழிகள் கூட மறந்து விட்டது என்று ஒரு தாய்மையின் பரிவோடு ஒரு அன்பின் பரிமாணத்தை மிக அழகாக எடுத்து சொன்னீர்கள். அதே போல சிறகடித்து பறந்த பச்சை கிளியின் இறகுகள் முறிந்தாலும் கூட அது வானுயிரில் சிறகடிக்கிறது ஏற்றுமதிக்காக என்று ஒரு உயிர்களின் மீது இரக்கம் வைத்து வாடிய பொழுதெல்லாம், வாடிய பயிர்களை கண்ட பொழுதெல்லாம் மனம் வாடிய அந்த பெரியவரை போல உங்களுடைய மனமும் அந்த சிட்டுக்குருவிக்காக வாடியதை நினைக்கும் பொழுது தன்முனை கவிதையினுடைய இந்த கவியரங்கம் உங்களுக்கு தலை வணங்குகிறது, உங்களுடைய இரக்கத்திற்கு தலை வணங்குகிறது. சிறப்பான கவிதையை வழங்கிய உங்களுக்கு தன்முனை கவிதையின் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறி அடுத்த கவிஞரை வரவேற்கிறோம். நன்றி ஐயா. அடுத்ததாக அனைவரும் வாசித்து விட்டார்கள். நமது இணைப்பில் தன்ராஜ் பாப்பண்ணன் ஐயாவுடைய கவிதையை மட்டும் வாசிக்கலாம். சரிங்க ஐயா, வாசியுங்கள் ஐயா. ஒரு நிமிஷம், ஏன்னா அவரு கட் ஆயிட்டு திருப்பி இடையில. ஐயா வாசிக்கலாங்களா? பாலம்மாள் அவர்களுடைய மைக்ல இருந்து சத்தம் வந்து கொண்டு இருக்குது. அவ மியூட் போட்டான்னா நல்லா இருக்கும். செய்து விட்டார்கள். வேற எங்க வருது பாருங்க. இல்ல ஹோஸ்ட் ஐயா, நீங்க மியூட் போட்டுருங்க ஐயா, ஹோஸ்ட். ரைட். தன்ராஜ் பாப்பண்ணன் அவர்களுடைய கவிதை இவ்வளவு நேரம் இணைப்பில் தான் இருந்தாரு. தற்பொழுது அவருடைய கவிதையை வாசிக்கின்றேன். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், பழகிவிட்ட நத்தைக்கு பறக்க சிறகு முளைக்குமா? இரண்டாவது கவிதை. சலித்து விட்டது சாலை பயணம், புளித்து விட்டது ஓலை பயணம், செயற்கை நுண்ணறிவால் சிறகு விரிப்பதே சிறந்த பயணம். மூன்றாவது கவிதை. எட்டே சொற்களில் எழுந்து பறக்கிறது, எட்டே சொற்களில் எழுந்து பறக்கிறது, பருந்துகள் பறக்கும் வானில் சிட்டுக்குருவி சிறகு விரித்து பறக்கிறது. அடுத்த கவிதை. வெளியே வந்த பிறகும் வீட்டுக்குள் எதற்கு வெளிச்சம், வெளியே வந்த பிறகும் வீட்டுக்குள் எதற்கு வெளிச்சம், விரிந்த வானில் விளக்கு வைப்போமா? அடுத்த கவிதை, இறுதியான கவிதை. ஞான ஒளி ஞாலம் கடந்து விட்டது, எல்லை கோட்டுக்குள் நாம் எப்படி சிறைப்பட்டோம். நன்றி. தன்ராஜ் பாப்பண்ணன், கோவையிலிருந்து. அவருக்காக வாசித்த கவிதை. ஐயா, அந்த முதல் கவிதையை ஒருபுறம் மறுபடியும் வாசிங்க. ஆமாய்யா. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், பழகிவிட்ட நத்தைக்கு பறக்க சிறகு முளைக்குமா? அருமை அருமை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், நத்தைக்கு மட்டும் சிறகு முளைக்குமா? என்ன ஒரு கேள்வி இது. சிறகை விரி. கவியரங்கினுடைய தலைப்பு சிறகடிக்க ஆசை, நத்தைக்கும் சிறகடிக்க ஆசை. என்ன செய்வது? ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசத்தை பெற்ற காரணத்தினால் நத்தைக்கு சிறகு முளைக்காது. இன்றைய சமுதாயத்தில் ஓட்டுக்கு பணம் வாங்கினால் நம்முடைய வாழ்வும் சிறக்காது. அப்படிதானே ஐயா? ஆமா ஐயா, சிறப்பு சிறப்பு. அருமை அருமை. எப்படி, அதாவது கருத்துக்களை, உணர்வுபூர்வமான கருத்துக்களை உள்ளாட வைத்து நம்ம கேள்வியும் கேட்க வைத்து சிந்திக்க வைத்தார் கவிஞர். நத்தைக்கு ஒன்று கிடைத்து விட்டது இலவசமாக, அது ஊர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பறவைக்கு மட்டும்தான் சிறகு இலவசமாக கிடைக்கவில்லை, அதற்கென்று வந்தது. அதனால் அது சிறகடித்து பறத்தது. நாமும் ஓட்டு வாங்கும் பொழுது நோட்டு வாங்காமல், ஐயா சொன்ன மாதிரி, வேலாயுதம் சொன்ன மாதிரி, நோட்டாவுக்கு தள்ளி நோட்டு தள்ளாமல் கோட்டைக்கு போக ஆசை இருந்தாலும் நோட்டா இருப்பதன் காரணத்தினால் கோட்டைக்கு எங்களால் போக முடியவில்லை என்று சொன்ன மாதிரி, சமுதாய கருத்துக்களையும் அழகியலோடு, இயற்கையோடு, உயிர்களோடு மிக சிறப்பான வகையிலே
இந்த கவியரங்கத்தை மிக சிறப்பாக ஐயா பாப்பனன் அவர்கள் தன்னுடைய கவிதையை வழங்கினார். அவருக்கும் அவரை கவிதையை சிறப்பாக படித்த ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அடுத்த கவிஞரை அழைக்க விரும்புகிறேன். நன்றி. அனைவரும் சிறப்பாக கவிதையினை வாசித்தார்கள். நமக்கு கவிதையை வழங்கி இணைப்பில் இல்லாமல் இருக்கிறார் கிருஷ்ணநாதன் அவர்கள். ஐயா, அவரது கவிதையை வாசிக்க இயலுமா? வாசிங்க வாசிங்க. ஐயா வேலாயுதன் ஐயா. சரிங்கம்மா, அதோ வாசிக்கிறேன். வாசிங்கள் ஐயா. அவரு எங்க போட்டாரு? படிங்க, இல்லைன்னாலும் பரவாயில்லை, நீங்க நம்ம இணையத்துல போட்டுடலாம். இருக்கு ஐயா, இருக்கு ஐயா, இருக்கு. 3 படிங்க. ரைட்டு ஐயா, படிக்கிறேன் ஐயா. கூன் விழுந்த பாட்டி சாலையில் நடக்கிறாள். பேராண்டி வாகனத்தில் அடைத்திட அவளுக்கு சிறகடிக்கிறது சில்வண்டு. அடுத்த கவிதை. ஜனநாயக நாட்டில் வாக்குரிமையுள்ள மாணவரின் மனப்பறவை பறக்கிறது. 5ஆம் ஆண்டு நிறைவில் அர்ச்சகர்களை தேர்வுகளால் மதிப்பிட துடிக்கிறது. அடுத்த கவிதை. காசில்லா மருந்துக்கும் மருத்துவத்துக்கும் போராடுகிறது ஏழைகள் உலகம். கட்டண கொள்ளையடித்து தொடர்ந்து கல்வியகங்கள் செயல்கின்றன கலகம். அடுத்த கவிதை. மகளிர் விடியல் பேருந்தில் தாத்தா பயணிக்கிறார். கர்ப்பிணி ஏறியதும் இடமளித்து நிற்பதால் அவருக்குள் மின்மினிகள். இறுதியான கவிதை. காதலியை பிரிந்தவன் வறண்ட விவசாய வயல். மனம் புரிந்தவன் மனவோ இறக்கை விரிக்கும் சாயல். நன்றி. அருமை அருமை அருமை. அதாவது இன்றைய வாழ்வியல் சிக்கலை ஒரு சிறுகதையினுடைய ஒரு கருத்தை தன்முனை கவிதையில் அழகாக வச்சுக்கிறாங்க பாருங்க. சாலையில் கூன் விழுந்த பாட்டி சாலையில் நடக்கும் பொழுது வாகனத்தில் வந்த பேரன் அவளை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது பாட்டியின் மனது சிறகடித்து பறக்கிறது சில்வண்டாக. கவிஞர் அங்கதான் நிக்கிறார். பாட்டியினுடைய மனசு நிறைய பறந்திருக்கும் அவளுடைய வாழ்க்கையில. ஆனா பேரனுடைய வண்டியில் அவள் பறந்து செல்லும் பொழுது அவள் மனசு சில்வண்டாக பறக்கிறது. சில்வண்டினுடைய சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். இருந்தாலும் யார் கவனிக்கிறார்களோ அவர்களுடைய காதில் அது வந்து விடும். எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் எத்தனை சத்தங்கள் இருந்தாலும் சில்வண்டுகளுடைய சத்தம் தொடர்ந்து கேட்பவர்களுடைய காதுகளில் இடையிடையே வந்து அது அவர்களை திசை திருப்பும். அப்படி பாட்டியினுடைய ஆசை சிறகடித்து பறந்தது. முத்தாய்ப்பாக இந்த கவிதைக்கு, இந்த கவியரங்கத்திற்கு அந்த கவிதையை முத்தாய்ப்பாக வைக்கலாம் என்பது அடியேனுடைய சிறு கருத்து. அது காணா ஐயாவுக்கு அவர்களிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது என கூறி அடுத்த நிகழ்வுக்கு அழைக்கிறேன். சிறப்பாக நமது கவியரங்கம் தலைமை அமர்வு தங்க ஆரோக்கியதாசன் ஐயா அவர்களால் சிறப்பாக நடைபெற்றது. அனைவருக்கும் மகிழ்வான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இறுதியாக நம்முடன் நன்றியுரை நவில வருகிறார் மறுமலர்ச்சி பாலகுருசாமி அவர்கள். வாருங்கள் ஐயா. இன்று எமது ஆசான் சிறகடிக்கவில்லை. ஐயா வாருங்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே சிறகடிச்சது கேட்டு கேட்டு நான் மகிழ்ந்து போனேன், வியந்து போனேன். அற்புதமான கவிதை வரிகள். அதுவும் நடுவர் ஐயா சொன்ன சொற்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப வலிமை மிக்க சொற்கள். ரொம்ப அழகா பாராட்டினார். ஒரு கவிஞரையும் பாராட்டிய விதம் மிக அற்புதமாக இருந்தது. சரி, நானும் சிறகடிக்க வேண்டும் என்றுதான் ஒரு ஆசை. ஒரு கவிதையோடு பண்ணலாமா? சரி, பார்ப்போம். கனியும் காலம் உள்ளங்கையில், கனியும் காலம் உள்ளங்கையில், வாய்ப்புகளை தனதாக்கி முன்னேறு. கனியும் காலம் உள்ளங்கையில்,
வாய்ப்புகளை தனதாக்கி முன்னேறு. வண்ண கனவுகள் நனவாகி சிறகடிக்க வானம் வசப்படும். சிறகடிக்க வானம் வசப்படும். பசுமை வயல் பரப்பில் பறவைகள் சிறகடிக்க வேண்டுமா? பசுமை வயல் பரப்பில் பறவைகள் சிறகடிக்க வேண்டுமா? இன்றைய நாற்றங்கால்களுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். இன்றைய நாற்றங்கால்களுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள் என்று எனது 2 தன்முனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆகச்சிறந்த தன்முனை கவியரங்கம், மிகச்சிறந்த கவிஞர்கள், சிறப்பான பொழில்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, மிக அருமையாக சொன்னீங்க. இன்றைய நாற்றங்காலுக்கு நீரிடுங்கள், அப்பொழுதுதான் பசுமையான வயலில் பறவைகள் சிறகடித்து பறக்கும் என்று கூறி ஒரு நல்ல கருத்தை சொன்னீங்க. இப்பொழுது என்னுடைய ஒரே ஒரு கவிதையை சொல்லி என்னுடைய தலைமை உரையை முடிக்கின்றேன். ஐயா, படிக்கிட்டீங்களா? படிங்கள் ஐயா. தாயின் மடியில் தலை வைத்து தாலாட்டு பாடல் கேட்கணும். தாயின் மடியில் தலை வைத்து தாலாட்டு பாடல் கேட்கணும். தலை கோர்த்தும் அவ்விரல்களுக்கு முத்தமிட்டு மழலையாய் சிறகடித்து பறக்கணும். இதுதான் என்னுடைய சின்ன ஆசை. நன்றி, வணக்கம். ஐயா காணா ஐயா அவர்கள் இதற்கான ஒரு பின்னோட்டம் அளித்தார்கள். சொல்லுங்க ஐயா. நான் இந்த பொறுப்பை வேலாயுத ஐயா கொடுக்குறேன். காரணம் என்னன்னா, நீங்க சொல்லுங்க ஐயா. இப்போ நான் பேசிட்டு அவருடைய குரல் வளமை ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா அவர் விளக்கம் கொடுத்தாருன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. அதாவது தாயின் மடியில் தலை வைத்து என்று ஆரம்பித்த சொல்லு அற்புதமான ஒரு சொல்லு. அவர் மனது எப்படியெல்லாம் சிறகடித்திருக்கிறது என்பதை அற்புதமாக விளங்க வைத்திருக்கிறார். திரைப்பட பாடல்களோடு பாத்தீங்கன்னா, தாயை வைத்து எழுதப்படுகின்ற பாடல்கள் எல்லாம் சாகா வரம் பெற்றவையாக இருக்கின்றன. என்ன அதுபோல ஆரோக்கியதாஸ் அவர்களுடைய இந்த கவிதையில் அற்புதமான ஒரு உறவு பாலம் செழிக்கிறது என்று சொல்லி வேலாயுதம் அவர்களுடைய கருத்தையும் கேட்க விரும்புகிறேன். ஐயா அவர்கள் மன்னிக்கணும், நான் எழுதிட்டே இருந்ததுனால திரும்பவும் ஐயா நீங்க திரும்பவும் ஒரு முறை அந்த கவிதையை மட்டும் வாசிக்க முடியுங்களா? வாசிக்கிறேன். சொல்லுங்க ஐயா. மன்னிக்கணும். தாயின் மடியில் தலை வைத்து தாலாட்டு பாடல் கேட்கணும். தாயின் மடியில் தலை வைத்து தாலாட்டு பாடல் கேட்கணும். தலைக்கோரும் விரல்களுக்கு முத்தமிட்டு மழலையாய் சிறகடித்து பறக்கணும். அதுதான் இந்த சின்ன ஆசை. சின்ன ஆசை இல்லையா, இது ஒரு பெரிய ஆசை. எல்லாருக்கும் உரிய ஆசை இது. நிச்சயமாக எத்தனை வயது கடந்தாலும் நம் தாயின் மடியில் அந்த உறங்குகின்ற ஆசை என்பது எல்லோருக்கும் இருக்கும். நிச்சயமாக தாயினுடைய நினைவுகளை அது ஒரு முறை புரட்டி போட்டு இருக்கிறது. இந்த கவிதையை வாசிக்கின்ற பொழுதே ஒரு சொட்டு கண்ணீரோடு தான் நான் கேட்டேன். அதனால் தான் திரும்பவும் ஒரு முறை கேட்க ஆசைப்பட்டேன். பிரிவு நம்மை பல இடங்களில் வருந்த வைக்கும். அதுவும் பெற்ற தாயினுடைய பிரிவு என்பது, அல்லது அவரிடம் நம் நெருங்க முடியாமல் இருப்பதோ, அல்லது தொலை தூரத்தில் நாம் இருக்கின்ற வழியை நினைக்கின்ற பொழுது அது நிச்சயமாக பெரும் சோகத்தை ஏற்படுத்தும். அவர்களுடைய தலை கோதியினால் அதைவிட சிறப்பு உலகத்தில் நாம் பெரிய வரம் பெற்றதாக தான் இருக்கும். நாம் அந்த வரம் வேறெங்கும் கிடைக்காது. ஒரே ஒரு நிமிடம் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தாய் அன்பாக நம்மை கூப்பிட்டு அந்த தலையை கோதிவிட்டால் அத்தனையும் நாம் எவ்வளவு பெரிய செல்வங்களை பெற்ற பெரும் மகிழ்ச்சியை அந்த தருணத்தில் பெறுவோம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயை விட இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பெரும் தெய்வமோ பெரும் செல்வமோ இந்த உலகத்தில் ஏதுமில்லை. அந்த தாயிற்கு நிகரான ஒரு பாச பிணைப்பை அழகான கவிதைகளால் வடித்தீர்கள்.
உங்களுக்கு என்னுடைய பெரும் நன்றி. என் கண்ணீரால் உங்களுக்கு என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. மிக அருமையான ஒரு நல்ல தலைப்பு. ஐயா கொடுத்த தலைப்பு மிக சிறப்பான தலைப்பு. மிக அருமையான முறையில் இந்த கவியரங்கம் நடைபெற்றது. இடையிடையே சில தடைகள் இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு நல்ல தலைப்பில் நல்ல கவிஞர்கள், நிறைய கவிஞர்கள் நல்ல சிந்தனைகளை அளித்தார்கள். அவர்கள் அத்துணை பேருக்குமே வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஐயா கல்யாண சுந்தரன் அவர்களுக்கும், செயலாளர் அவர்களுக்கும், சிறப்பு செயலாளர் அவர்களுக்கும், தன்முனை குழுமத்திற்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. இறுதியாக நம்முடன் நன்றியுரை நவல வருகிறார் மறுமலர்ச்சி பாலகுருசாமி அவர்கள். வாருங்கள் ஐயா. இணையத்தில் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும் தன்முனை கவிதை கவியரங்கத்தின் முன்னிலையில் புன்னகை மன்னன் கவிசுடர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும், செயல் தலைவராய் பணியாற்றி சிறப்பாக தன்முனை கவிதையை எடுத்து செல்லும் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும், கவியரங்கை தலைமை தாங்கி அனைத்து கவிஞர்களுக்கும் நல்லதொரு தெளிவுரை தந்தார். நான் வாசிக்கும் கவிதையை மட்டும் அவர் செவி சாய்க்கவில்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. வாழ்த்துறை தாங்கிய தனராஜ் பாப்பண்ணா அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கும், நெறியாள்கை கவிஞர் முனிவர் சிவகாமி சுந்தரி நாகமணி அவர்களுக்கும், இயக்குனர் கவிஞர் டாட்டோ சேசா சந்திரகலா அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய கவிஞர் உங்கள் ரேகா ரேணுகா பிரதீப்குமார் அவர்களுக்கும், சிறகடிக்க ஆசையில் சிறகடித்து பறந்த கவிஞர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்களும் நன்றியும். காரணம், ஐயா அவர்கள் காலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய பணியினை செய்து முடித்து இயற்கைக்கு தொண்டு செய்கின்ற ஒரு மாபெரும் களப்பணியாளர். அத்தனை பணிகளையும் முடித்துவிட்டு நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து கவிதை வாசித்ததற்கும் நன்றி உரையாற்றியதற்கும் தங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஐயா. தொடரட்டும் தங்களுடைய களப்பணிகள். உண்மைதாங்க ஐயா. இன்னைக்கு ஒரு 300 மரக்கன்றுகள் நட்டோம் எங்களுடைய பாதுகாப்பு அமைப்பில். கொஞ்சம் எல்லாம் சுத்தம் செய்து கொஞ்சம் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. பார்த்தேன் நான் அது அந்த நிகழ்வு. நன்றி. நன்றிங்க ஐயா. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலாம் ஐயா. ஐயா வாசிக்கிறாங்களா? படிங்க. பாலம்மாள் பொன்னுசாமி அவர்களுடைய தன்முனை கவிதைகள். அவருக்காக வாசிப்பது வேலாயுதம். மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு நொடியும் சிறகடிக்க ஆசை, விடுதலை உணர்வும் எனக்குள் உதிக்கிறது. இரண்டாவது கவிதை. இசையை ரசித்திட கவலை மறந்து போகும், சிறகடிக்கும் ஆசையால் பயிற்சியும் கை கொடுக்கும். மூன்றாவது கவிதை. வானவில் வருகையால் வானத்தில் வண்ணங்கள், என்னுள் உற்சாக துள்ளல் ஓடுகிறது. அடுத்த கவிதை. சிட்டாக பறந்திட ஆசைதான் மனதில் தோன்றுகிறது, சிட்டாக பறந்திட ஆசைதான் மனதில் தோன்றுகிறது, சிறகுடிந்த பறவையாக கூட்டில் அடைபட்டு கிடக்கிறது. இறுதியான கவிதை. துணிவிருக்கும் எண்ணத்தால் துள்ளாத மனமும் துள்ளுகிறது, துணிவிருக்கும் எண்ணத்தால் துள்ளாத மனமும் துள்ளுகிறது, சிறகடிக்க ஆசையால் பூக்களில் பல வண்ணம் தோன்றுகிறது. நன்றி. ஐயா நீங்க மியூட்ல எடுத்துருங்க ஐயா. தலைமை உங்களுடைய கருத்து மட்டும் சொல்லிடுங்க, பதிவு பண்ணிக்கலாம். சிறகடிக்க ஆசை எப்பொழுது வந்தாலும் பல வண்ணங்களாய் நமக்கு தோன்றும். ஒரு கடைசி வரி சொன்னாங்க பாருங்க. சிறகடிக்க ஆசையால் பூக்களில் பல வண்ணம் தோன்றுகிறது. எப்பொழுதெல்லாம் நாம் சிறகடிக்க நினைக்கின்றோமோ அப்பொழுது எல்லாம் நம்முடைய மனதில் பல வண்ணங்கள் தோன்றுகிறது, மகிழ்ச்சி பிறக்கிறது. நாம
வாழ்க்கையில் முன்னேறி விடுவோம், வெற்றி பெறுவோம், சிறப்பு பெறுவோம் அப்படின்ற அந்த எண்ணங்கள், அதாவது மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றினால் சிந்தனை தெளிவாக இருக்கும். சிந்தனை தெளிவாக இருந்தால் செயலும் தெளிவாக இருக்கும். இது முடிஞ்சிருச்சு. கரண்ட் ஆஃப் ஆனாலும் இது இருக்கு நம்ம கிட்ட.